காக்கை மற்றும் குருவியின் நட்பு. ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற குருவி தான் பொண்ணு சோனு கூட வாழ்ந்து வந்துச்சு. மீனு குருவியோட பக்கத்து வீட்டுல ராணிங்கிற ஒரு காகம் தான் பையன் ஜக்கு கூட வாழ்ந்து வந்துச்சு. அந்த காகமும் குருவியும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ராணி, வா, நாம உணவை தேட கிளம்புவோம். நம்ம காட்டுல இப்போ தானியங்கள் ரொம்ப குறைவா தான் கிடைக்குது. அதனால நாம இப்பவே கிளம்பி ஆகணும். நம்ம இப்பவே கிளம்புனாதான் சாயங்காலத்துக்குள்ள ஏதாச்சும் தானியங்களை தேடி கண்டுபிடிக்க முடியும். ஆமா மீனு, நீ சரியாதான் சொல்ற. பையன் வேற ரொம்ப பசியா இருக்கான். இன்னைக்கு சீக்கிரம் தானியம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே அணிக்காகமும் மீனுக்குருவியும் உணவு தேடுறதுக்காக பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி சில சோளம் விதைகளை கண்டுபிடிச்சது. ஐயா, எனக்கு தானியம் கிடைச்சிடுச்சு. ராணி, இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் சோள விதைகள் கிடைச்சிருக்கு. சரி மீனு, நீ வீட்டுக்கு கிளம்பு. எனக்கு இனிமே எப்போ தானியம் கிடைக்கும்னு தெரியல. நான் தானியத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வரேன். வேண்டாம், நானும் உனக்கு தானியங்களை கண்டுபிடிக்க உதவி செய்றேன். நாம 2 பேரும் சேர்ந்து எனக்கான உணவை தேடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு மறுபடியும் மீனுக்குருவியும் ராணிக்காகவும் தானியங்களை தேடி பறந்து போனாங்க. ஆனா சாயந்தர நேரம் வர அவங்க 2 பேருக்கும் எந்த தானியமுமே கிடைக்கல. இதனால ராணிக்காகவும் ரொம்ப சோர்வோட தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணி, நீ உனக்கு உணவு கிடைக்கலன்னு கவலைப்படாத. எனக்கு கிடைச்ச தானியத்தை நாம 2 பேரும் பகிர்ந்து சாப்பிடலாம். மீனு, உன்னை போல தோழி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் பையன் ஜக்கு இன்னைக்கு பசியா இருக்க போறான்னு நான் ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். ராணி, நாம 2 பேரும் நல்ல தோழிகள். உன்னை நான் பசியா இருக்க விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தாங்கிட்ட இருந்த தானியத்துல பாதிய ராணி காகத்துக்கு கொடுத்துச்சு. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. 2 பறவைகளும் தான் குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமா அந்த இரவு நேரத்தை செலவிட்டாங்க. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. காலை பொழுதுல வானத்துல ஒரு கழுகு வட்டமிடுறத மீனுக்குருவி பார்த்துச்சு. ஐயோ, கழுகு வட்டமிடுதே, இது ரொம்ப ஆபத்து. இந்த கழுகு எப்போ வேணும்னாலும் நம்ம குழந்தைங்கள தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்ச மீனுக்குருவி அணிக்காகத்துக்கிட்ட வந்து இப்படி சொல்லுச்சு. அணி, ரொம்ப நேரமா வானத்துல ஒரு கழுகு வட்டம் விட்டுட்டு இருக்கு. இந்த கழுகால நம்ம குழந்தைங்களுக்கு ஆபத்து வரும். நம்ம 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆளு நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்தே ஆகணும். அப்படியா மீனு? கழுகு எப்போ நம்ம காட்டுக்கு வந்துச்சு? இது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஆச்சே. சரி, நான் இன்னைக்கு இருந்து நம்ம 2 குழந்தைங்களையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன். நீ போய் உணவு எடுத்துட்டு வா. சரி ராணி, நான் போய் நம்ம எல்லாருக்கும் தேவையான உணவை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தான் குழந்தைய ராணிக்காகத்தோட வீட்டுல விட்டுட்டு உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. வீட்டுல இருந்தபடியே ராணிக்காகம் 2 குழந்தைங்களையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்குச்சு. கழுகு எப்பயாச்சும் வானத்துல பறந்துச்சுன்னா ராணிக்காகம் 2 குழந்தைங்களையும் தான் சிறகால மறைச்சு அவங்கள ரொம்ப பத்திரமா பாத்துக்குச்சு. மீனுக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு தானியங்களை கண்டுபிடிச்சு சாயந்தர நேரமா தன்னோட கூட்டுக்கு திரும்பிச்சு. ராணி, இன்னைக்கு தானியங்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் பக்கத்து காட்டுல போய் தான் தானியத்தை எடுத்துட்டு வந்தேன். அதான் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. சரி, பரவாயில்ல மீனு, கழுகு நம்ம இடத்த சுத்திக்கிட்டு இருந்துச்சு. நான் 2 குழந்தைங்களையும் என்னோட சிறகுல மறைச்சு பத்திரமா பாத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லது ராணி, இந்தா உனக்கான பங்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்க எடுத்துட்டு வந்த தானியத்துல பாதிய ராணி காகத்துக்கு கொடுத்துட்டு தான் குழந்தைய கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. மறுநாள் காலையில ராணிக்காகம் தான் குழந்தை ஜக்குவை கூட்டிக்கிட்டு மீனுக்குருவியோட கூட்டுக்கு வந்துச்சு. மீனு, நீ இன்னைக்கு கூட்டுல இருந்து ஓய்வெடு. நம்ம 2 குழந்தைங்களையும் பாத்துக்கோ. நான் போய் உணவு எடுத்துட்டு வரேன். சரி ராணி, போயிட்டு சீக்கிரம் வந்துடு. சரி மீனு, நீ அந்த கழுகு கிட்ட இருந்து நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகம் உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. ராணிக்காகம் போன கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை ஜக்கு அழ ஆரம்பிச்சான். ஜக்கு, என்னாச்சு? எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? மீனு ஆண்டி, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. எனக்கு தண்ணி குடிக்கணும் போல இருக்கு ஆண்டி. ஐயோ ஜக்கு, உன்னால இப்ப பறக்கவும் முடியாதே. சரி, நீ கூட்டுக்குள்ளேயே இருந்துக்கோ. நான் சீக்கிரம் போய் தண்ணீர் எடுத்துட்டு வரேன். 2 பேரும் வீட்டுல சண்டை போடாம இருக்கணும், சரியா அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஒரு தேங்காய் ஓட்டை எடுத்துக்கிட்டு தண்ணீர் எடுக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல ஜக்குவும் மீனுக்குருவியோட பொண்ணு சாராவும் வீட்டுல தனியா இருந்தாங்க. ஏய் சாரா, இங்க இருந்து தள்ளிரு, இது என்னோட இடம். ஓடா ஜக்கு, இது எங்க கூடு. உன் கூடு அங்க இருக்கு, நீ அங்க போ அப்படின்னு பேசிக்கிட்டு 2 குழந்தைங்களும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த சண்டையில சாராவோட ரெக்கையில காயம் ஏற்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி தண்ணீர் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ஐயோ சாரா, என்ன இது? ஒரு ரெக்கையில காயமா இருக்கு. இங்க என்ன நடந்துச்சு? அம்மா, ஜக்கு என்ன அடிச்சிட்டாம்மா. எனக்கு ரொம்ப வலிக்குது. நான் எதுவுமே பண்ணல. ஜக்கு தான் என்ன சண்டைக்கு இழுத்தான். ஜக்கு, என்னப்பா இது? நான் வீட்ல அமைதியா இருந்து விளையாடுங்கன்னு தானே சொல்லிட்டு போனேன். பாரு, நீ தங்கச்சியோட ரெக்கையை எப்படி கீச்சு வச்சிருக்க. நீ ஏன் ஜக்கு இப்படி பண்ற? மீனுக்குருவி இப்படி சொன்னதை கேட்ட ஜக்கு ஆள ஆரம்பிச்சான். ஆண்டி, நீங்க என்ன திட்டுறீங்கல்ல? இருங்க இருங்க, என் அம்மா வந்ததும் நான் அவங்க கிட்ட உங்களை சொல்லி கொடுக்கறேன். கொஞ்ச நேரத்திலேயே உணவெடுக்க போன ராணிக்காகவும் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. அம்மா, இந்த மீனு ஆண்டி ரொம்ப மோசமா, இவங்க என்ன அடிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப வலிக்குதும்மா. ஜக்கு, பொய் சொல்லாத. நான் உன்னை அடிக்கவே இல்லை. எதுக்காக உங்க அம்மா கிட்ட இப்படி பொய் சொல்ற? ஹே மீனு, போதும் நிறுத்து. என்னோட ஜக்கு என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டான். என் பையனை அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? ராணி, நான் சொல்றத நம்பு. நான் ஜக்குவை அடிக்கவே இல்லை. நான் தண்ணீர் எடுக்க போயிருந்த நேரம் 2 பசங்களும் சண்டை போட்டிருக்காங்க. அதுக்காக தான் ஜக்குவை கண்டிச்சேன். போதும் நிறுத்து மீனு, நீ என் பையனை பார்த்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் ரொம்ப கோபத்தோட ஜக்குவை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. குழந்தை ஜக்குவோ தான் அம்மா எடுத்துட்டு வந்த உணவை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருந்தான். அதே சமயத்துல மீனுக்குருவியோட பொண்ணுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, ஏதாச்சும் உணவு கொடுங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ராணிக்காகத்தோட கூட்டுக்கு பறந்து போச்சு. ராணி, என் குழந்தைக்கு ரொம்ப பசியா இருக்கு. நீ எனக்கு கொஞ்சம் பழங்களை தரியா? ஹே மீனு, உனக்கும் எனக்குமான நட்பு இதோட முடிஞ்சு போச்சு. உனக்கு நான் எந்த பழத்தையும் தரமாட்டேன். இங்க இருந்து போயிடு. இனிமே நீ என்னைக்குமே என் கூட பேசக்கூடாது. ராணி, நீ எதுக்காக கோவப்படுற? இனிமேல நடந்தது எதுன்னு தெரியாம நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிற. இன்னும் எனக்கு எல்லாம் தெரியும். நீ பேசாம உன் வீட்டுக்கு போயிடு. தனி மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்தோட தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா, நீங்க ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்கம்மா. மீனு ஆண்டி கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும். நான் உண்மையதாம்மா சொல்றேன். மீனு ஆண்டி என்ன அடிச்சாங்க. ஜக்கு, நீ கவலைப்படாத. இனிமே மீனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன்னை இனிமே யாரும் அடிக்க மாட்டாங்க, சரியா? அன்னைக்கு முழுவதும் மீனுக்குருவியும் அதனோட குழந்தையும் பசியோடையே உட்கார்ந்துருந்தாங்க. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. ஜக்கு, வா, அம்மா உன்னை தூக்கிக்கிட்டு உணவு தேடுறதுக்கு பறந்து போறேன். இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். நான் கூட்டிலேயே ரொம்ப பாதுகாப்பா இருப்பேன். அதுவும் இல்லாம நான் ரொம்ப தைரியசாலிமா. என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். ஜக்கு, இருந்தாலும் கழுகோட நடமாட்டம் இருக்கு. நீ நம்ம கூட்டிலேயே பதுங்கிரு. அம்மா உணவெடுத்துட்டு ரொம்ப சீக்கிரம் வந்துடுறேன். உடனே ராணிக்காகவும் ஜக்குவை வீட்டுல தனியா விட்டுட்டு உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. ரொம்ப நேரமா குழந்தை ஜக்கு வீட்டுல தனிமையிலேயே உட்கார்ந்திருந்தா. அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சது. குழந்தை ஜக்கு கூட்டுல ஒளிஞ்சிருக்கிறத விட்டுட்டு ரொம்ப சத்தம் போட்டு விளையாட ஆரம்பிச்சான். ரொம்ப சந்தோஷமா ஜக்கு விளையாடிக்கிட்டு இருந்தான். இத தூரத்துல இருந்த மகிக்கழுகு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆகா, இளம் காக்கை குஞ்சு வீட்டுல தனியா உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. இளம் குஞ்சுகள்னா ரொம்ப ருசியா இருக்கும். எனக்கு இன்னைக்கு விருந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன மகிக்கழுகு ரொம்ப வேகமா ஜக்குவை நோக்கி பறந்து போச்சு. பிறகு ஜக்குவை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து மகிக்கழுகு ரொம்ப வேகமா பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவியும் ராணிக்காகவும் உணவு தேடிட்டு ஒரே நேரத்திலேயே தங்களோட கூட்டுக்கு பறந்து வந்தாங்க. ராணிக்காகவும் கூட்டுல தான் குழந்தைய காணாததுமே ரொம்ப வருத்தத்துல அழுதுச்சு. ராணிக்காகத்தோட கூட்டுல ஜக்குவோட இறகு மட்டும்தான் இருந்துச்சு. ஐயோ ஜக்கு, எங்கடா போன? உன்னை தனியா விட்டுட்டு போனது என்னோட தப்பு தான். மீனு, இங்க பாத்தியா? என் குழந்தை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த கழுகுதான் என் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ராணி, நீ கவலைப்படாத. இதெல்லாம் உன்னோட முன்கோபத்தால தான் வந்துச்சு. நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்கல. நாம 2 பேரும் சண்டை போடாம இருந்திருந்தா இன்னைக்கு ஜக்கு நம்ம கூட இருந்திருப்பான். இப்போ உனக்கு புரியுதா? முன்கோபத்தால நாம எடுக்கிற முடிவு எப்போதுமே தப்பா தான் அமையும். தன்னோட தப்ப உணர்ந்த ராணிக்காகவும் ரொம்ப வருத்தத்துல அழுதுச்சு. ஆனா கடைசி வர ராணிக்காகத்தோட குழந்தை திரும்பி வரவே இல்லை. முட்டையும் கழுகும். ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஒரு இடத்துல வீடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுக்கு
ரொம்ப பக்கத்திலேயே ஒரு கழுகோட வீடும் இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள மகிங்கிற ஒரு கழுகு வாழ்ந்து வந்துச்சு. மகி கழுகுக்கு சீலோங்கிற ஒரு மனைவியும் இருந்தா. என்னங்க, அநேகமா நான் இன்னைக்கு முட்டை இட்டுருவேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க வெளியே போய் எனக்கு உணவு எடுத்துட்டு வாங்க. சரி அன்பே, உனக்கு பிடிச்சது மாதிரி உணவை நான் தேடி எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மகி கழுகு தான் மனைவிக்கு உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. ஆகா, அருமையான முட்டை வாசம் எடுக்குது. என் மனைவிக்கு முட்டைனா ரொம்ப பிடிக்கும். அந்த முட்டையை எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுத்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொன்ன மகி கழுகு அந்த முட்டை வாசம் ஏற இடத்த நோக்கி பறந்து போச்சு. அந்த முட்டை வாசம் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள லூசி, கபூத்தருங்கிற 2 பறவைகள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் வீட்டுல முட்டை வந்திருப்பதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த வீட்டுல இருந்த ஒரு துவாரம் வழியா மகி கழுகு வீட்டுக்குள்ள நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. லூசி, ரொம்ப நாள் கழிச்சு நீ முட்டையிட்டு இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் முட்டைகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்னங்க, இப்படி முட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தா நாம எப்போ உணவு சேமிக்க போறது? சீக்கிரம் வாங்க, மழை வேற வரப்போகுது. வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் நம்ம முட்டை மேல உட்காந்து நான் அடை காக்கணும். அதுவும் சரிதான். வா லூசி, இப்பவே போய் உணவு எடுத்துக்கிட்டு வருவோம் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 புறாக்களும் உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போனாங்க. இத பார்த்த மகி கழுகு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆஹா, உணவு தேடிட்டு மெதுவா வாங்க. அதுக்குள்ள உங்க முட்டைகள் தான் எனக்கு உணவு அப்படின்னு சொன்ன மகி கழுகு வீட்டோட கதவை ரொம்ப வேகமா உடைக்க ஆரம்பிச்சது. பிறகு வீட்டுக்குள்ள போய் அந்த 2 முட்டைகளையும் பார்த்துச்சு. ஆஹா, முட்டையிலிருந்து என்ன அருமையான வாசம் வருது. அப்படின்னா இந்த முட்டைகள் சாப்பிடுறதுக்கும் ரொம்ப ருசியா இருக்கும் அப்படின்னு சொன்ன மகி கழுகு அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. புறாவோட வீட்டுல இருந்து கழுகு முட்டை எடுத்துட்டு போறத புறாவோட பக்கத்து வீடான மீனுக்குருவி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, இந்த மோசமான கழுகு லூசியோட முட்டையை எடுத்துட்டு போகுது. பாவம் லூசி ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட வீட்டுல முட்டையிட்டு இருந்தா. எப்படியாச்சும் அந்த கழுகு கிட்ட இருந்து முட்டையை நான் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி கழுகு பின்தொடர்ந்தபடியே வேகமா பறந்து போச்சு. ஐயோ, நான் முட்டையிடுற நேரம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கே. இந்த மகிகளுக்கு வேற எங்க போய் தொலைஞ்சேன்னு தெரியல அப்படின்னு சொன்ன சீலோ கழுகு கொஞ்ச நேரத்திலேயே தன்னோட வீட்டுல 2 முட்டைகளை இட்டது. குழந்தைகளே, நீங்க வந்துட்டீங்களா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்க அப்பா உணவெடுத்துட்டு வருவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தா பசியால இறந்து போக வேண்டியதுதான். ரொம்ப பசி எடுக்குது. அம்மா வெளியே போய் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன சீலோ கழுகு தான் முட்டைகள் மேல சில இலைகளை போட்டு மறைச்சு வச்சது. பிறகு உணவு சாப்பிடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மகிக்கழுகு அந்த 2 முட்டைகளையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. மகிக்கழுகுக்கு தெரியாமலே மீனுக்குருவியும் மகிக்கழுக பின்தொடர்ந்தே அதனோட வீட்டுக்கு வந்துச்சு. முட்டையிடுற நேரத்துல என் மனைவி எங்க போயிட்டா? அவளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. இவ்வளவு தூரம் பறந்து வந்ததுல எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நதிக்கு போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன மகிக்கழுகு தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்தின மீனுக்குருவி வேகமா கழுகோட வீட்டுல இருந்த 2 முட்டைகளையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே தண்ணீர் குடிக்க போன சீலோ கழுகு தன்னோட வீட்டுக்கு திரும்ப வந்துச்சு. அட கடவுளே, அந்த மகிக்கழுகு இன்னும் வீட்டுக்கு வரல. அந்த கழுகுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. வரட்டும், பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன சீலோ கழுகு தான் மறைச்சு வச்சிருந்த இலைகளை நீக்குச்சு. கொஞ்ச நேரத்திலேயே தண்ணீர் குடிக்க போன மகிக்கழுகு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. சீலோ, நீ முட்டையிடுற நேரம் நம்ம வீட்டை விட்டு எங்க போயிட்ட? சரி சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நாம சாப்பிடுறதுக்காக நான் 2 முட்டைகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை கேட்ட சீலோ கழுகுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என்ன, உங்களுக்கு பொறுப்பு தான் இல்லைன்னு நினைச்சேன். இப்ப சுத்தமா அறிவும் இல்லாம போயிடுச்சா? நம்ம முட்டைகளையே நீங்க சாப்பிடுவீங்களா? அப்படின்னு சொன்ன சீலோ கழுகு ரொம்ப கோபத்துல மகிக்கழுக தாக்குச்சு. மகிக்கழுகுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நீ எதுக்காக என்ன அடிக்கிற? நான் என்ன தப்பு செய்தேன்? நம்ம சாப்பிடுறதுக்காகத்தான் 2 முட்டைகளை நான் எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, என் அறிவில்லாத கணவரே, இந்த 2 முட்டைகளும் என்னோட முட்டைகள். நம்ம குழந்தைங்களையே என்ன சாப்பிட சொல்றீங்களா? சீலோ கழுகு இப்படி சொன்னதுமே மகிக்கழுகுக்கு தான் எடுத்துட்டு வந்த 2 முட்டைகளும் எங்க போச்சுன்னு நினைச்சு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. கடவுளே,
இனி வாழ்க்கையில நான் உணவுக்காக முட்டைகளையே எடுக்க கூடாது. முட்டைகள் எப்படிதான் மாயமா மறைஞ்சோ தெரியல. அந்த நேரத்துல உணவெடுக்க போன 2 புறாக்களும் உணவை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு திரும்பினாங்க. வானமும் ரொம்ப மேகமூட்டத்தோட மழை வர அறிகுறி மாதிரி இருந்துச்சு. அந்த 2 புறாவும் வீட்ல வந்து தான் முட்டைகளை காணாததுமே ரொம்ப வருத்தத்துல அழுதாங்க. ஐயோ, என் முட்டைகள் எங்க போச்சு? யாரு என் முட்டைகளை எடுத்திருப்பா? அந்த நேரத்துல மீனுக்குருவியோ கழுகோட வீட்ல இருந்த முட்டையை எடுத்துக்கிட்டு லூசியோட வீட்டுக்கு வேகமா பறந்து வந்துச்சு. முட்டைய லூசியோட வீட்ல வச்ச மீனுக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. ஒளி மீனு, நீ செய்த உதவிக்கு அளவே இல்ல. இந்த உதவிக்கு நாங்க என்ன கைமாறுதான் செய்ய போறோமோ தெரியல. நீ உன் உயிரையே பணைய வச்சு எங்களோட முட்டைய காப்பாத்திருக்க. லூசி, நீ என்னுடைய நல்ல தோழி. ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன உதவி. உன் முட்டைகளை காப்பாத்த முடிஞ்சதுல நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். இனியா, காயத்ரி, ரித்திக், ரியான், நிலா, ஜீவா, ரக்ஷித் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹர்ஷா, கல்பனா, பாக்யஸ்ரீ, ஹரிகிருஷ்ணா, விக்கி, விசு, யாயாத்தினி, கௌசி, குப்புசாமி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தில்சான், ரிஹான், ரிஸ்லா, முஃபிஹா, பாத்திமா, புட்டு, ரிஹான், போமல், கில்டா, கதோஷ், லியா குட்டி, கவிஸ்ரீ, நவீன் குட்டி, தர்ஷன், சாகித்யா, பனிமலர், நிறைமலர், கிருஷிகா, சனிகா, தருணிகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சாரா. நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.